அன்பானவர்களே, இந்த நாளின் வழிபாடு நாம் ஏற்கனவே அறிந்தவாறு தமிழ் இசை வழிபாடாக நடைபெற இருக்கின்றது. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை நாம் வலியுறுத்துகின்ற வண்ணம் இந்த தமிழ் இசை வழிபாடு நடத்தப்படுகின்றது. இந்த தமிழ் இசை வழிபாட்டிலே என்னோடு கூட இணைந்து நம்முடைய பாடகர் குழுவினரும் இந்த வழிபாட்டிலே என்னோடு கூட இசைந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தி இந்த வழிபாட்டை நடத்த இருக்கின்றார்கள். தமிழ் இசை வழிபாட்டின் முதல் பகுதி ஒளி ஏற்றல் பகுதியாகும். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் புதிதாக ஒரு கொத்து தொங்கு விளக்கானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் மையப்பகுதியிலே அந்த விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கை நாம் ஒளி ஏற்றி இந்த வழிபாட்டை நாம் தொடக்க இருக்கின்றோம். இந்த விளக்கை அருமையான திருமிகு எஸ்கின் சாமுவேல் கனகராஜன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே நம்முடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக வழங்கி இருக்கின்றார்கள். அந்த விளக்கை நாம் இப்பொழுது ஜெபித்து பிரதிஷ்டை செய்து ஒளி ஏற்றி தொடர்ந்து இந்த தமிழ் இசை வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஒளியாய் இந்த உலகத்தில் வந்து எங்களை ஆற்றல் படுத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த ஒளிமிகும் ஆண்டில் எங்களுடைய ஆலயத்திலும் நீர் ஒளியேற்றுகின்றவராக எங்களுடைய வழிபாடுகளிலே, எங்களுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே வெளிச்சத்தை கொடுக்கின்றவராய் நீர் இருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அதன் அடையாளமாக இந்த ஆலயத்தில் புதிதாக பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த கொத்து விளக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கின்றோம். அதை நாங்கள் ஒளியை ஏற்றி இந்த வழிபாட்டை தொடங்க வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே அவர்கள் என்ன விதமான அர்ப்பணிப்போடு இதை பொருத்தி இருக்கின்றார்களோ அந்த அர்ப்பணிப்புகள் நிறைவேற, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் முழுமையாய் அந்த குடும்பத்திற்கு வெளிச்சமாய் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தலைமுறையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தமிழ் இசை வழிபாட்டிலே ஒளியேற்றுதல் பகுதியின் மூலமாக இந்த விளக்கை நாங்கள் பிரதிஷ்டை செய்து உம்முடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த விளக்கு பிரகாசமாய் எரிவதைப் போல இந்த குடும்பமும் இந்த விளக்கை பிரகாசத்தை நாங்கள் காண்பதைப் போல திருச்சபை மக்களுடைய வாழ்விலையும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க ஆண்டவர் அருள்தார். ஒளியாய் இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளின் திருப்பெயரின் மாட்சிமைக்கென்றும் தூய இம்மானுவேல் ஆலய பயன்பாட்டிற்கென்றும் இந்த புதிய குத்து விளக்கை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மங்கள படைப்பு செய்கின்றேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தாய் தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா
மாட்சியும் மாபெரும் ஆற்றலும் ஆட்சியும் ஞானமே ஆண்டவரே வாழ்வருள் நல்வானரசு வருக வருக வருகவே. வல்லமை மாட்சி பேரருளாட்சி திருநேயா வல்லமை மாட்சி பேரருளாட்சி திருநேயா. நல்லவை செய்ய வல்லமை தாரும் எழிலாயா நல்லவை செய்ய வல்லமை தாரும் எழிலாயா. ஒன்றியன் உள்ளம் நன்றுணை போற்ற ஒளிதாராய் ஒன்றியனுள்ளம் நன்றுணை போற்ற ஒளிதாரா. வென்றிட தீமை என்று முன் வாய்மை வழி கூறாய் வென்றிட தீமை என்றும் உன் வாய்மை பலி நன்மறை தீபம் என் மனம் ஏற்ற ஒளிதாரா நன்மறை தீபம் என் மனமேற்ற ஒளிதாரா. மறை ஓதி பாடியே போற்ற பலம் தாராய் உன்மறை போதி பாடியே போற்ற பலத்தாரா. புதுமணம் ஊற்றாய் பொங்கிட செய்யும் பொருள் மூவாய்
நம்முடைய குறைவுகளை குற்றங்களை உணர்வோம். பிழைகளை அறிக்கை செய்கின்ற மனநிலைமையோடு கூட கடவுளுடைய திருமுனையிலே நம்முடைய பாவங்களை குற்றங்களை உணர்வோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற குற்றங்களை, ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற பிழைகளை இந்த நாளிலே நாம் உணர்ந்து இந்த பாடலை பாடுகின்ற வழியிலே பாவத்தை அறிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இறைவரே எம் இறைவரே, இளைஞரா எமை காருமே, எமை காருமே. இறைவரே எம் இறைவரே, இளைஞராம் எம்மை காருமே. இறைவரே எம் இறைவரே, இளைஞராம் எம்மை காருமே. குறைவு மனதாய் வருமே, குற்றங்கள் பலவும் புரிந்தோமே, குற்றங்கள் பலவும் புரிந்தோமே. ஆவியருளை ஈரேவும் அன்பின் கனியை தாரிரே. ஆவியருளை ஈரேவும் அன்பின் கனியை தாரிரே. அன்பின் கனியை தாரிரே. இறைவரே எம் இறைவரே, இளைஞராம் எம்மை காருமே. மன்னிப்பருளி காவிரே எம்மை மனிதராக்கி சேர்ப்பிரே. எம்மை மனிதராக்கி சேர்ப்பிரே. உன்னை நம்பி வந்தோமே, எங்கள் உள்ளமெல்லாம் தந்தோமே. உன்னை நம்பி வந்தோமே, எங்கள் உள்ளமெல்லாம் தந்தோமே. உள்ளமெல்லாம் தந்தோமே. இறைவரே எம் இறைவரே, இளைஞராம் எம்மை காருமே. அருள்மயமாகி ஆண்டவர் அளித்திடும் ஆறுதல் பெருகோ. அருள்மயமாகி ஆண்டவர் காத்திடும் ஆதரவு பெருகோ. அருள்மயமாகி ஆண்டவர் நடத்திடும் அறநெறி நடப்போ. நேயரே நெஞ்சம் திறந்தருள்வி. ஆயரின் மாட்சி அறிவிப்போ. தூயரே என்றும் தொழுதேத்தும். தூயதாய் நம் பேர் தோலப்ப
பாடங்களுக்குரிய திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். 3 திருமுறை பாடங்களும் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் நாகும் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம். நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமை சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்று குறைவாய் இருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும்
அப்போஸ்தலரை ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசு என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நின்று கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்பது பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு முன் அவசரம் சொல்ல ஞாயிறு பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். ஒடுக்குகின்ற கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளுடன் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை
பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகள் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 133 17 7 8. அவர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது தனத்தின் அதிபதியாக உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap to make them sit with the princes of his people. Psalms 113 7 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் நமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை புலியிலிருந்து உயர்த்துகிறார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பெருகோடும் நம்ம ஜனத்தோடும் ஜனத்தின் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறுவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார், வெளியிலிருந்து குப்பையிலிருந்து ஊற்றுகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. மகிழ்விக்கும் அண்ணா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113 7 8. அவர் சிறியவனை குளிரிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை
பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார். சங்கீதம் 113:7-8. பிரைஸ் லாட்டோல் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. ஒடுக்குகிற கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. தேங்க்யூ டு காட். பிரைஸ் லடுவால் மகிழ்விக்கும் அண்ணா ஒடுக்குகிற கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8 வசனங்கள். ஆமென். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களுடனும் தமது ஜனத்தின் அதிபதிகளுடனும் கூட உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. He rises the poor from the dust and lifts the needy from the ash heap to make them sit with the princes of people. Psalms 113:7-8. Amen. அவர் சிறியவனை பொலியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தம் ஜனங்களும் கரைபடுகிறார். சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap to make them sit with the princes for his people. Psalms 103:7-8. ஒடுக்கிட கட்டமைப்புகளை மாற்றுவாக்கம் செய்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8. ஒடுக்குகிற கட்டமைப்புகளை மாற்று உருவாக்கம் செய்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7-8.
Transforming the oppressive structure, he rises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. Psalms 113, verse 7 and 8. Transforming the oppressive structures, he raises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. Psalms 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பிரபுக்களோடும் தமது ஜனத்தோடும் அதிபதியாக உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவன் பிரபுக்களோடும் அவர் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. Transforming the oppressive structures, he rises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. Psalms 113, 7, 8. Transforming the oppressive structures, he raises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. Psalms 113, 7, 8. He rises the poor from the dust and lifts the needy from the ash heap, to make them sit with the princes of his people. Psalms 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். சங்கீதம் 113, 7 மற்றும் 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். ஒடுக்குகிற கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113, 7, 8. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஏதுவாக நாம் அமர்ந்த வண்ணமாக 241வது கீர்த்தனை
ஏற்றுக்கொண்டருள் தேவா என்ற கீர்த்தனையை நாம் அமர்ந்த வண்ணமாக பாடுவோம். பாடலின் நிறைவிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழைந்தவத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழைந்தவத்தை இயேசுவின் மூலம் சாத்தியரானே ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபிக்க பாவரிக்கையும் சாற்றினாரே ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபிக்க பாவரிக்கையும் தேடிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் தேடிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே குற்றமன்னித்திடும் இயேசுவின் மூலம் குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே குற்றமன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவே முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவே முழுதுமே செய்யாமே வைக்கிறேன் சுவாமி முழுதுமே செய்யாமே வைக்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் மறுவாவே வேண்டுமே சுவாமி மனமெல்லாம் புதிதாகிடும் சுவாமி மறுவாவே வேண்டுமே சுவாமி மனமெல்லாம் புதிதாகிடும் சுவாமி சிறுமை கொண்டடியே கேட்கிறேன் சுவாமி சிறுமை கொண்டடியே கேட்கிறேன் சுவாமி தேடிடும் புதுதலம் போற்றிடும் சுவாமி தேடிடும் புதுதலம் போற்றிடும் சுவாமி ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிவரும் மலை போல் பலப்பட செய்யும் விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிவரும் மலை போல் பலப்பட செய்யும் சிசுவை போல் மறுபடி திறந்திட செய்யும் சிசுவை போல் மறுபடி திறந்திட செய்யும் தேவாவி என்னுடன் தங்கிட செய்யும் தேவாவி என்னுடன் தங்கிட செய்யும் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஜெபிப்போம்.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியனுடைய அருள் பிரசன்னம் இந்த நாளிலும் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை புது வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய திருப்பெயரில் இந்த தப காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக தமிழ் இசை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆளுகை செய்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை உங்களுடைய நினைவிலே நிறுத்த விரும்புகின்றேன். ஒடுக்கும் கட்டமைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்தல் என்கின்ற செம்பொருளிலே அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து மகிழ்விக்கும் அண்ணா வசனங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். நம்மை ஒடுக்குகின்ற கட்டமைப்புகள், அவைகள் மாற்றுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பல நிலைமைகளிலே சில கட்டுகள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு புதிதாக்கப்பட்ட மனநிலைமையோடு அல்லது ஒரு மாற்றுருவாக்கம் செய்யப்படுகின்ற மனநிலைமையோடு கூட நாம் நிலை வாழ்வுக்கு நேரான பயணத்தை தொடர்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த புரிந்து கொள்வதில்தான் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் நமக்கு இந்த நாளின் அருளுரைக்கு துணையாக அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் 18 ஆண்டுகளாய் பலவீனமாய் இருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை குறித்ததான சிந்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் நலமுடன் சுகமுடன் வாழ்வதை இந்த சமுதாயத்தின் பல்வேறு கட்டமைப்புகள் தீர்மானிக்கின்றது. அதை நாம் மறுக்க முடியாது. சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் சமய கூறுகள் ஒருவர் சுகம் பெறுவதற்கு அல்லது நலம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒரு மனிதன் நலமோடு சுகத்தோடு வாழ வேண்டும் என்றாலும் பல சமுதாய கட்டமைப்புகள் அல்லது சமூக பொருளாதார பின்னணியங்கள் தடையாக இருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கும் அப்பல்லோ மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவர் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற செல்லுகிறார் என்று சொன்னால் அவரை அவருடைய பொருளாதாரம் அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. ஒருவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் அவரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றது. ஆக ஒருவர் நலமுடன் வாழுவதையும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமூக பின்னணியங்கள் காரணியாக அமைகின்றது. நீங்கள் அரசு மருத்துவமனையிலே எடுத்துக்கொண்டால் கூட தனி அறையிலே சுகம் பெறுவதற்கும் பொது அறையிலே 100 பேர் 200 பேரோடு கூட படுத்து சுகம் பெறுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆக இன்றைக்கு ஒருவர் நலமோடு கூட வாழ்வதை கூட சமுதாயத்தின் அந்தஸ்துகள் அல்லது பல்வேறு கட்டமைப்புகள் தீர்மானிக்கின்றது. இது இன்றைக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திலும் இது இருந்ததைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அன்றைக்கு யூத கட்டமைப்பு ஓய்வு நாளிலே சுகம் பெறுவதை தடை செய்தது. யூத பாரம்பரியத்திலே ஷாபத் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு நாள் ஆசரிப்பு அவர்களுடைய ஆன்மீக அடையாளமாக, அவர்களுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்குரிய மிக முக்கியமான ஒரு விளைவாக இருந்தது. அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் உழைப்பை தவிர்க்க வேண்டும், முழுக்க ஓய்ந்திருக்க வேண்டும். இது அன்றைக்கு யூத கட்டமைப்பிலே அந்த பாரம்பரியத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். உழவு செய்யக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது, கதிரடிக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள். இவைகளெல்லாம் நாம் சாதாரணமாக செய்கின்ற விஷயங்கள். ஆனால் ஓய்வு நாளிலே எந்த ஒரு பணியையும் செய்யக்கூடாது.
உதாரணமாக மாப்பிசைகின்ற பணியை செய்யக்கூடாது, சலவை செய்கின்ற பணியை செய்யக்கூடாது, நெசவு செய்கின்ற அல்லது சுத்தம் செய்கின்ற துடைத்து எடுக்கின்ற பணியை செய்யக்கூடாது. இன்றைக்கு இந்த சட்டம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு தான் துவைக்கணும், இன்னைக்கு தான் மாவாட்டணும், இன்னைக்கு தான் வீட்டை சுத்தம் பண்ணணும். யூத கட்டமைப்பில் இந்த ஒரு வேலையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆக இப்படிப்பட்ட கட்டமைப்புகளிலே அவர்கள் சுகம் பெறுகின்ற, நலம் பெறுகின்ற அனுபவம் கூட அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஆக அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பணியானது அமைகின்றது, மிகவும் தெளிவாக அமைகின்றது. எந்த வேலையும் செய்யக்கூடாது என்கின்ற யூத கட்டமைப்பிலே, யூத பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்த இயேசு அந்த சுகம் அளிக்கின்ற பணியை ஓய்வு நாளிலே செய்து நிறைவேற்றுகின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குணமாக்குகின்ற பணியை ஓய்வு நாளிலே செய்வதிலே தன்னுடைய ஒரு வழக்கமாகவும் அவர் கொண்டிருந்தார். மிகவும் தெளிவாக அந்த பகுதியானது சித்தரிக்கின்றது. 4 நற்செய்தி நூல்களையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய சுகமளிக்கும் பணி அல்லது குணமளிக்கும் பணியானது விவரிக்கப்படுகின்றது, விரிவுரையாக சொல்லப்படுகின்றது. அதிலேயும் லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் இதற்கு சிறப்பு அழுத்தம் கொடுத்திருக்கின்றதையும் நாம் லூக்கா நற்செய்தி நூலில் படிக்க முடியும். காரணம், லூக்கா ஒரு மருத்துவர். ஆகவே மருத்துவம் சார்ந்த இயேசுவினுடைய சுகமளிக்கும் பணியை தன்னுடைய நற்செய்தி நூலில் மிகவும் அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த 2 சுகமளிக்கின்ற பகுதிகள், அதுவும் ஓய்வு நாளிலே சுகமளிக்கின்ற பகுதிகளை லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 ஆண்டுகள் சுகவீனமாயிருந்த அந்த பெண்ணை குறித்து சொல்லி இருக்கின்ற சம்பவமும், அதற்கு அடுத்த 14ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாளில் பரிசேயர் தலைவனுடைய வீட்டிலே அங்கே இருந்த ஒரு நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்தினதையும் இந்த லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றதை பார்க்க முடியும். ஆக சுகம் பெறுகின்ற நிகழ்வுகளை யூத கட்டமைப்பை தாண்டி ஆண்டவர் இயேசு அங்கே நிறைவேற்றுகின்றதை, ஒரு யூதனாக இருந்தாலும் பாரம்பரியத்தை தாண்டி ஒரு தனி மனித வாழ்வுக்குரிய விடுதலை கூரை அவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே செயல்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். மிகவும் தெளிவாக அவர் தன்னுடைய அந்த ஊழியத்திலே அல்லது அந்த பணியிலே அவர் உறுதியோடு கூட இருந்தார். ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்பட்டானா, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டதா? இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இருந்ததை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட சூழ்நிலையா அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்ட சூழ்நிலையா என்பதிலே ஆண்டவர் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக அடித்து கூறி இந்த ஓய்வு நாளிலே சுகப்படுத்துகின்ற நிகழ்வை அல்லது ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் விடுதலை அடைகின்ற சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி வருகின்றதை பார்க்கின்றோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முயற்சியிலே தனி மனித வாழ்வு விடுதலைக்கு நேராக கடந்து சென்ற ஒரு அனுபவமாக அமைந்திருந்தது. ஓய்வின்றி உழைக்கின்ற இயேசுவினுடைய குணாதிசயம், ஓய்வின்றி செயல்படுகின்ற ஆண்டவருடைய அரும் செயல். ஒரு தனி மனிதன் ஒரு பாரம்பரியத்தை அடித்தளமாக அல்லது ஒரு கட்டமைப்பை அடித்தளமாக வைத்து அவனுடைய விடுதலை ஒத்தி போடுகின்றதை, அவனுடைய விடுதலை தள்ளி போடப்படுகின்றதை இயேசு ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கே சுகம் பெற வேண்டும், இன்றைக்கு அது ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த நலம் பெறுகின்ற நிகழ்வானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே இயேசு ஆண்டவர் மிகவும் கருத்தோடு கவனத்தோடு கூட அவர் இருந்தார் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த ஓய்வு நாளில்தான் அவர் ஜெப ஆலயத்திலே ஒரு போதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 18 வருடமாக பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவளை குறித்து சொல்லுகின்ற போது மிகவும் அழுத்தமாக சொல்லப்படுகின்ற, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். ஒருவேளை அந்த பெண்ணை 18 வருஷமா எப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இந்த அடைமொழியில சொல்லும்போது இந்த கூனி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக அவளுடைய பெயர் கூட மறக்கப்பட்டு
அவளுடைய வியாதி அவளுக்கு பெயரிடப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு போர்வையோடு கூட 18 ஆண்டு காலம். இது உடல் சார்ந்த சுகவீனம் மாத்திரமல்ல, இந்த கூணமான சூழ்நிலை அவளுடைய மனதையும் என்ன செய்திருக்கின்றது? பாதித்திருக்கின்றது. மனதளவிலே கூட அவள் அங்கே அந்த வேதனையை சுமந்தவளாகத்தான் அந்த ஜெப ஆலயத்திலே அவர் அங்கே வந்திருக்கக்கூடும். ஆண்டவருடைய போதனை நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம். 18 ஆண்டுகள் அவள் சந்தித்த வேதனை, 18 ஆண்டுகள் அவள் சந்தித்த அவமானங்கள், 18 ஆண்டுகளாக அவள் சுமந்து வந்த நிந்தனைகளுக்கு அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். இது ஓய்வு நாள், இது யூத பாரம்பரியத்தை மீறுகின்ற ஒரு செயல் என்பதை ஆண்டவர் அங்கே ஒருபோதும் கவனத்திலே கொள்ளவில்லை. ஒரு தனி மனுஷன் வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய விடுதலை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவமானத்தோடு நிந்தையோடு கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்குரிய விடுதலை. இந்த விடுதலையை இந்த ஓய்வு நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம். அது அங்கே அரங்கேறுகின்றது. அந்த பெண்ணை பார்க்கின்றார், தன்னிடத்திலே அழைக்கின்றார். பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார், உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி முதலிலே வார்த்தை கடந்து செல்லுகின்றது. அந்த வார்த்தைக்கு பிற்பாடு அவருடைய கரம் அவளை தொடுகின்றது. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த போதகத்திலே அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மனது விடுதலையை அவள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் முதலாவது உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? வெறுமையாய் திரும்பாது. என்ன காரியத்திற்காக அந்த வார்த்தை புறப்பட்டு செல்கின்றதோ அந்த காரியத்தை நிறைவேற்றித்தான் கடந்து வரும். அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக அந்த வார்த்தை, ஆதியிலே கடவுளிடத்தில் இருந்த அந்த வார்த்தை, கடவுளாய் செயல்பட்ட அந்த வார்த்தை, கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வார்த்தை இன்றைக்கு மனிதனோடு மனிதனாக கடந்து வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. அந்த வார்த்தையின் மாமிச வடிவம் இப்பொழுது மாமிசத்திலே பலவீனத்தோடு இருக்கின்ற அந்த பெண்ணை நோக்கி கடந்து வருகின்றது. இந்த வார்த்தை மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பல நேரத்தில் நாம் வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை வேறு திசையிலே நாம் திருப்பி விடுகின்றோம். வேறு விதமான பரிமாணங்களுக்குள்ளாய் நாம் கொண்டு சென்று விடுகின்றோம். வேறு விதமான சூழ்நிலைகளிலே நம்மை அங்கே நாம் அலைக்கழித்து விடுகின்றோம். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற திருச்சபையாய், வார்த்தையை கவனிக்கின்ற திருச்சபையாய், வார்த்தையை நம்முடைய வாழ்வியல் ஆக்குகின்ற இறை மக்கள் கூட்டமாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவர் அங்கே போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த பெண் அங்கே வந்து அமருகின்றால் பலவீனத்தோடு தான் இருக்கின்றாள், சுகவீனத்தோடு தான் இருக்கின்றார், வேதனையோடு கூட தான் இருக்கின்றார். ஆனால் அந்த வேதனையை இந்த வார்த்தை என்ன செய்கின்றது? சந்திக்கின்றது. அதனால்தான் அவளை தொடுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றால், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். முதல்ல பொதுவாக கடந்து வந்த அந்த வார்த்தை இப்பொழுது குறிப்பிட்டு அந்த பெண்ணை நோக்கி கடந்து வருகின்றது. பெண்ணே, 18 வருடமாய் வேதனையை சுமந்த பெண்ணே, நீ இப்பொழுது உன்னுடைய பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்படுகின்றாய். இந்த வார்த்தையிலிருந்து வருகின்ற வல்லமை, இந்த வார்த்தையிலிருந்து வருகின்ற சுகம், இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற அந்த அதிகாரம் அங்கே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுருவாக்கத்தை செய்கின்றது. யூத கட்டமைப்பிலே ஓய்வு நாளில் சுகம் பெறக்கூடாது, அது உண்மைதான், அது வரலாறு தான், அது பாரம்பரியம் தான், அது மாற்ற முடியாத ஒரு கட்டமைப்பு தான். ஆனால் இந்த வார்த்தை அந்த கட்டுகளை உடைக்கின்றது. இந்த வார்த்தையின் வல்லமை அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகின்றது. இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற அதிகாரம் அந்த கட்டமைப்பை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகின்றது. உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் என்கின்ற அந்த செயல், அந்த சொல் செயல் வடிவம் பெறுகின்ற போது அங்கே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுருவாக்கத்தை காண்கின்றோம். இப்பொழுது அந்த பெண் என்ன செய்கின்றாள்?
ஆண்டவர் அவள் மீது கைகளை வைத்த உடனே அவள் என்ன செய்கின்றாள்? நிமிர்ந்து. 18 வருடம் கூனி குறுகி போயிருந்த வாழ்க்கை, 18 ஆண்டுகள் தரையை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த ஜீவியம், 18 ஆண்டுகள் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, தலை உயர்த்தி பார்க்க முடியவில்லை. 18 ஆண்டுகள் கூனி குறுகி போயிருந்தால். ஆனால் ஒரு நாள் அவ என்ன செய்யல? அந்த வேதனையை சுமந்துட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கல, ஆலயத்தை நோக்கி கடந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய பலவீனங்களை எண்ணி நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அமைந்து விடுகின்றோம். ஆனால் 18 ஆண்டுகள் இந்த வேதனையை சுமந்தாலும் இந்த பெண் என்ன செய்கிறாங்க? ஆலயத்திற்கு வந்திருக்காங்க, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவர் போதகம் பண்ணுகின்ற போது அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவங்களுக்கும் தெரியும் ஓய்வு நாள்ல நமக்கு சுகம் கிடைக்காதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது யூத பாரம்பரியம், சுகமளிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி ஒரு சுகம் தன்னை நோக்கி வருகின்றதை, அதையும் மீறி ஒரு பலன் தன்னை ஆட்கொள்ளுகின்றதை, அதையும் மீறி ஒரு விடுதலை தனக்கு கிடைக்கின்றதை அவள் அங்கே பெற்றுக்கொண்டுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றான். ஜெபாலய தலைவன் கோபம் அடைகிறான். ஜனங்களை நோக்கி அந்த கோபத்தை ஆண்டவரிடத்துல காண்பிக்க முடியல. மக்கள்கிட்ட கேட்கிறான், 6 நாள் இருக்குல்ல, அப்ப இந்த ஆண்டவர்கிட்ட சுகமாய்க்கங்க, ஏன் இந்த ஓய்வு நாள்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி. ஓய்வு நாள் அப்படி செய்யலாகாது என்று சொல்லி ஜெபாலய தலைவன் சொல்லுகின்றான். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியாது? அந்த கட்டமைப்பை விட்டு வெளியே வர முடியாது. அந்த சினகாகோட பொறுப்பாளர், அந்த ஜெப ஆலயத்தோட பொறுப்பாளர், அவர் அந்த செட்டப்புக்குள்ள தான் இருக்க முடியும், அதை தாண்டி வர முடியாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த கட்டமைப்பை தாண்டி செயல்படுகின்றவர், அந்த சுற்றுச்சூழலை தாண்டி அங்கே தன்னுடைய வல்லமையை அனுப்பி இருக்கின்றவர். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் 18 வருடமா கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இந்த ஓய்வு நாளிலே கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த பெண் 18 ஆண்டுகள் கூனி குறுகி வாழ்ந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூனி குறுகி போன அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், வெட்கப்பட்டு போன அனுபவங்கள் இருக்கலாம். இந்த 18 ஆண்டுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் தெரியாது, எத்தனை மாதங்கள் தெரியாது, எத்தனை நாட்கள் தெரியாது. ஆனா அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வியலாய் பல நேரத்தில் இருக்கலாம். கூனி குறுகி போய் தலை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை, பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, சுகவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கின்றீர்கள், ஆண்டவருடைய பாதத்திற்கு நேராய் கடந்து வந்திருக்கின்றீர்கள். அன்றைக்கு அந்த போதகம் பண்ணி கொண்டிருந்த போது சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் எப்படி நம்பிக்கையோடு கூட ஜெபாலயத்திலே வந்து காத்திருந்தாளோ அதை போல வந்திருக்கின்றீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அன்றைக்கு ஜெப ஆலயத்திலே 18 ஆண்டுகள் கூனி குறுகி போய் கிடந்த பெண்ணை விடுதலை செய்த ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்த விடுதலையை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே தடைகளை தாண்டி செயல்படுத்தி அந்த விடுதலையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்றால் அந்த ஆண்டவரை நம்பித்தான், அந்த ஆண்டவரை சார்ந்துதான், அந்த ஆண்டவரை விசுவாசித்துத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலங்களிலே சிலுவையை குறித்த தியானங்களை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே நம்முடைய பாரம்பரியம், சில மூட நம்பிக்கைகள் நம்ம என்ன செய்கின்றது? இந்த விடுதலைக்கு நேரான வாழ்வியலை தடை செய்கின்றது. ஆனால் அன்றைக்கு இயேசுவும் அந்த பாரம்பரியத்தை, அந்த மூட நம்பிக்கையை தாண்டித்தான் அங்கே செயல்பட்டார். அந்த செயல்பாடு, அந்த மாற்றுருவாக்கத்தின் ஆற்றல் இன்றைக்கும் செயல்படுகின்ற செயல் வடிவம் நிறைந்ததாக இருக்கின்றதை இந்த தவ காலத்திலே புரிந்து கொள்வோம். இந்த தவச நாட்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், ஆலயத்திற்கு தினமும் வந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள், ஆண்டவருடைய பாதத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே திருவிருந்தின் மூலமாய் ஆண்டவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கிடைத்த பாக்கியங்கள்,
நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தட்டும். நம்மை ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேராக வழி நடத்தட்டும். நம்மை ஒரு புதிய சூழ்நிலைக்கு நேராக கொண்டு வரட்டும். கூனி குறுகி போன வாழ்வுக்கு இந்த தவ காலத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றதாய் மாறட்டும். நம்முடைய தலை நிமிர முடியாத சூழ்நிலையை ஆண்டவர் இந்த தவ காலத்திலே உடைத்தெறியட்டும். நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாய், விடுதலையோடு கூட வாழக்கூடியவர்களாய், தைரியமாய் செல்லக்கூடியவர்களாய் நம்மை மாற்றுருவாக்கம் செய்யட்டும். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் செயல்படுகின்றவர். அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கும் அந்த ஜெப ஆலயத்திலே மாத்திரமல்ல, இந்த இம்மானுவேல் ஆலயத்திலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த விடுதலை இன்றைக்கு எனக்கு வேண்டும் சுவாமி. அந்த பெண் 18 ஆண்டுகள், எனக்கு எத்தனை ஆண்டுகள் என்பது உமக்கு தெரியும். நான் எத்தனை ஆண்டுகள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் கண்ணீரை வெட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகள் துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரியும். எத்தனை ஆண்டுகள் உதட்டளவிலே சிரித்துக் கொண்டு உள்ளத்திலே பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த அனைத்து பாரங்களையும், இந்த அனைத்து வேதனைகளையும் நான் இறக்கி வைக்கின்றேன். இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு மாற்றுருவாக்கத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்போம். நாம் நம்புகின்றபடி, நாம் விசுவாசிக்கின்றபடி நம்மை புதிதாய் மாற்றுகின்ற ஆண்டவர், நம்மை மாற்றுருவாக்கம் செய்கின்ற ஆண்டவர் நம்மை இன்றைக்கு புது வாழ்வுக்கு நேராக வழி நடத்த வல்லமை உள்ளவர் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். 18 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு விடுதலை, கூனி குறுகி போன பெண்ணுக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஆண்டுகள் கணக்கு அல்ல, நம்முடைய விடுதலை மாத்திரமே ஆண்டவருடைய கணக்கில் உள்ளது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். விடுதலையோடு கூட உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். சிலுவை நாதர் நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, மாற்றுருவாக்கம் செய்ய விரும்புகின்றவரே, 18 ஆண்டுகள் வேதனை, தரையை மாத்திரமே பார்த்து தலையை தொங்க போட்டு கொண்டிருந்த வாழ்க்கை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய மனுஷியாய் மாற்றினவரே, இன்றைக்கும் கவலையோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாவதாக, இன்றைக்கு ஒரு கட்டு அவிழ்க்கப்படுவதாக, இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உம்முடைய அதிகாரம், உம்முடைய ஆற்றல், உம்முடைய மகிமை எங்களை தொடும்படியாய், எங்களை சந்திக்கும்படியாய் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகின்றவர், எங்களை பலப்படுத்துகிறவர், நிமிர்ந்து நின்று புறப்பட்டு சென்ற அந்த பெண்ணை போல் இன்றைக்கு நாங்களும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் வரும்போது கூனி குறுகி போய் வந்த பெண் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போது நிமிர்ந்து நின்றாள், நிமிர்ந்து சென்றாள். இன்னைக்கு நாங்களும் துக்கத்தோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம், வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற போது சந்தோஷமாய், பலத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். அப்படிப்பட்ட வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு கூட இணைந்து உறுதி செய்து கொள்வோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு துணையாக ஆராதனை முறைமையிலே 10ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய சங்கீத முறைமை, உலகம் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் என்ற பாடலின் வழியாக நாம் பாடி விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம்.
பேராதனை நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதல கர்த்தனுமாய் தவறிலே கிறிஸ்துவையும் சந்ததமேயா நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனா படிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் நரகவதாரமாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன். முந்தியுமா பிரதிபதி நாளில் புகழர் பாடுகளை ஏற்று ஒன்றும் சிலுவையில் அறையுண்டு உயிரோடாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றே உயிரோ எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தன மோற்றம் எழுந்தருளி சர்வவல்ல அரணான என்னை தன் பலகாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையாரென நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவமன்றி புலதெனவும் மரித்தோருயிர்த்தெழுவாரெனவும் போவானித்திய ஜீவனுமே புலதெனவும் ஞான் நம்புகிறேன். சபையார் தயவு செய்து அமருங்கள். திருச்சி மக்களுக்கான ஒரு சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். இன்று மாலை நடைபெறுகின்ற கிளமாத்தூர் கிராம ஊழியத்தை ஆயர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்திலே இந்த தபசு காலங்களில் திருமறை ஆய்வு நடைபெற்று வருகின்றது. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கின்ற 7 திருச்சபைகளின் அடிப்படையிலான திருமறை ஆய்விலே பங்கு பெறுவதற்கு திருச்சபை மக்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தபசு நாட்களிலே பெண்கள் தினமும் ஆலயத்திலே கூடி ஜெபித்து வருகின்றார்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுக்கும்படியாகவும் வாய்ப்பு இருக்கின்ற பெண்கள் ஆலயத்திலே கூடி ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள், ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாளுக்குரிய காலை திருவிருந்து வழிபாடு காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். மாதத்தின் முதல் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நிறைவான ஆசீர்வாதங்களோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை 6 மணி திருவிருந்து வழிபாட்டிற்கு அன்போடு கூட அழைக்கின்றேன். வெள்ளிக்கிழமைகளிலே திருவிருந்து வழிபாடு நடைபெற்று வருகின்றது. திருமறையில் இருக்கின்ற மிருகங்களை குறித்து தொடர் தியானம் நடைபெற்று வருகின்றது. திருச்சி மக்கள் பங்கு பெற்று ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஏப்ரல் மாதம் நிதியாண்டு தொடங்குகின்ற மாதம், புதிய கணக்குகளை தொடங்குகின்ற நாட்கள். ஆகவே ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொழில் செய்பவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை ஆலயத்தின் பலிபீடத்திலே ஏறெடுக்கப்படும்.
வியாபாரம் செய்கின்றவர்கள், சுயமாக கடை வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸ் பீப்புள், நீங்கள் உங்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை ஆலயத்தின் பலிபீடத்தில் ஏறெடுக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக அந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறவாறு இந்த நிதியாண்டிற்குரிய நிறைவு நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாக்கி பட்டியல் ஆலயத்தின் அறிவிப்பு பலகையில் இருக்கின்றது. உங்களை அநேகர் செலுத்தி பட்டியலிருந்து விடுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நாளை மார்ச் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை விடுவித்துக் கொள்ள நாளை மாலை 5 மணிக்குள்ளதாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள, வாக்குகளை செலுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அரியர்ஸ் லிஸ்டிலிருந்து உங்களுடைய பெயர்களை விடுவித்து நீங்கள் முழுமை செய்து கொள்ள நாளை மார்ச் மாதம் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளதாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டிற்குரிய மங்களவாக்கு திருநாள் ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை மதுரை கதீட்ரல் பேராலயத்திலே காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். தூத்துக்குடியிலே JCTS மினிஸ்ட்ரிகளிலே ஊழியம் செய்து வருகின்ற திருமதி வனஜா சார்லஸ் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை பெண்கள் அனைவரும் தவறாமல் இந்த மங்களவாக்கு திருநாள் கூடுகையிலே பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலை 9 மணிக்கு திருவிருந்து வழிபாட்டோடு இந்த கூடுகை தொடங்கும். தொடர்ந்து பகல் முழுவதும் கூடுகை நடைபெறும். செல்லுகின்றவர்கள் மதிய உணவு நீங்கள் கரத்திலே கொண்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய சீருடையோடு பெண்கள் தவறாமல் நீங்கள் மாலையிலே ரோல் கால் எடுக்கின்ற வரைக்கும் நீங்கள் இருந்து அந்த கூடுகையில் பங்கு பெற்று வர பெண்கள் அனைவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மகபூபாளையம் கல்லறை தோட்ட திருப்பணியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணிகளை நாம் சிறமேற்கொண்டு நடத்தி வருகின்றோம். உங்களில் அநேகர் தங்களுடைய உற்சாகமான பங்களிப்பை கொடுத்து வருகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். உங்களுடைய பங்களிப்புகள் பணியை விரைவாக செய்து முடிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஒருவேளை இன்னும் கொடுக்காத குடும்பத்தினர் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள். குடும்பங்களாக இணைந்து உங்களுடைய உதாரணத்துவமான அர்ப்பணிப்புகளை நீங்கள் செலுத்துவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பணிகளை நாம் நிறைவேற்றி ஆண்டோடைய நாம் மகிமைக்காக ஒரு புதிய சீரமைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கல்லறை தோட்டத்தை நாம் காண்பதற்கு உங்களுடைய உதாரணத்துவமான பங்களிப்புகளை இன்னும் விரைவாக நீங்கள் கொடுப்பதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பொறுப்பாளர்கள் உங்களை சந்திக்கின்ற போது, தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்ற போது உங்களுடைய உதாரணத்துவமான பங்களிப்புகளை நீங்கள் தவறாமல் நிறைவேற்றி இந்த பணியை முழுமை செய்வதற்கு உங்களுடைய ஜெபத்தாலும் உங்களுடைய உதாரணத்துவமான பங்களிப்புகளினாலும் நீங்கள் நிறைவேற்ற அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிடுங்கள். கர்த்தர் இந்த பணிகளை சிறமேற்கொண்டு நடத்தி வருகின்றார். கடந்த வாரத்திலே காணிக்கை கொடுத்தவர்களுடைய விவரங்கள் திருமதி மார்கரெட் இந்திராணி குணாலன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 50,000, திருமதி வி கிரேஸ் ஸ்வீட்லின் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பில் 5,000, திரு ஸ்கடர் தங்கபாண்டியன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 5,000, திரு ராஜேந்திரன் தமிழரசன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 10,000, டாக்டர் PR அன்புதுரை அவருடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 20,000, திரு எஸ் கிளாஸ்டன் ஜபராஜ் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 5,000, திருமதி சிவகாமி சாராள் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே 2,000, இன்னும் தெற்கு வாசல் குருசேகரத்திலிருந்து திருமதி ஹெலன் கிறிஸ்டினால் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே 5,000, கீழவாசல் குருசேகரத்திலிருந்து திரு G அருண் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ரூபாய் 5,000. உங்களுடைய உதாரணமான பங்களிப்புகளை இன்னும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பணியை இந்த மகபூபாளையம் கல்லறை தோட்ட திருப்பணியில் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இணைந்து உழைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிப்பவர்கள்
மார்ச் 30ஆம் தேதி திரு ஜே கிங்ஸ்லி, திரு ஜே பிரவீன் ஜபராஜ், திருமதி ஜே ஜெர்சி ஜூலியஸ், திருமதி ரோசி சந்திரகலா. மார்ச் 31ஆம் தேதி திரு இ ஐசக் தங்கராஜ், திருமதி ஜி ஜெனிட்டா, திருமதி ஆர் புனிதா. ஏப்ரல் 1ஆம் தேதி செல்வி ஏ அர்ச்சனா தேவி, திரு வி வினோத்குமார், திரு ஆர் ராஜாமணி. ஏப்ரல் 2ஆம் தேதி திருமதி எஸ் கிறிஸ்டினா மேரி, திருமதி ஹெலன் சூரியஸ். ஏப்ரல் 3ஆம் தேதி திரு ஏ ஏஞ்சல், திருமதி ஆர் ஷாலினி மேக்டலின். அருள் திரு அறிவர் ஜார்ஜ் பிளேசி, திரு ஜி ஜோயல் இக்னேஷியஸ் மேஷாக், செல்வி ஏ கிரேஸ் ரோசலின், செல்வன் எஃப் எரிக் நத்தானியேல். ஏப்ரல் 4ஆம் தேதி திருமதி ஜமீலா சவுந்தரபாண்டியன், திருமதி எம் லீதியாள், திருமதி எலிசபெத் ஆனந்தராஜ், திரு எஸ் ராஜ்குமார். திருமண நாள் காண்பவர்கள் மார்ச் 30ஆம் தேதி டாக்டர் ஆர் ராபர்ட்சன், திருமதி டாக்டர் பியூலா லில்லி தம்பதியினர். ஏப்ரல் 4ஆம் தேதி திரு எஸ் ராஜ்குமார், திருமதி சாந்தி தம்பதியினர். பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற திருச்செந்தூர் மக்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் புதிய ஆண்டிலே நிறைவான நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து வழி நடத்துவாராக. ஏப்ரல் மாதத்திலே 5ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைக்கும் பிறந்தநாள் ஆசிரிப்பவர்களுடைய பெயரை படிக்கின்றேன். ஏப்ரல் 5ஆம் தேதி ரெவரண்ட் ஐ ஜெஸ்லர் ராய், செல்வி டி ஆத்மிகா, திரு எம் ஜபராஜ், திரு எஸ் ரத்னம், செல்வி ஆர் கிரேஸ் கிளாடியா தெபோரா, திருமதி பென்சி செல்வஷிவா, பேபி ஆர் ஜென்சி. ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்தநாள் காண்கின்றவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். மரண அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையின் முன்னாள் பொருளாளர், திருச்சபையின் மூத்த உறுப்பினருமாகிய திரு ஜி எடி தர்மராஜ் அவர்கள் தன்னுடைய 92ஆம் வயதில் நேற்றைய தினத்திலே காலை 10 மணி அளவிலே கர்த்தருக்கு நித்திரையடைந்தார்கள். அவர்களுடைய அடக்க ஆராதனை இந்த வழிபாடு முடிந்த பிற்பாடு நடைபெறும். அன்னாருடைய சரீரம் அகுப்பாளையம் கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்யப்படும். நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திருமதி வி சிவகாமி என்ற சாராள், திருமதி தங்கமணி அம்மா அவர்களுடைய சம்பந்தியார், அவர்கள் நேற்று நண்பகலிலே கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவர்களுடைய உடல் நல்லடக்கம் மாலை 4 மணிக்கு அகுப்பாளையம் கல்லறை தோட்டத்தில் உயிர்த்தெழு நம்பிக்கை கண்டு அடக்கம் செய்யப்படும். அவர்களுடைய இல்லம் கடச்சனேந்தில் இருக்கின்றது. காலம் சென்ற எடி தர்மராஜ் அவர்களுடைய இல்லம் புது தாமரைப்பட்டில் இருக்கின்றது. இந்த இழப்பில் இருக்கின்ற குடும்பத்தின் மக்களுடைய ஆறுதலுக்காக திருச்சபை மக்கள் ஜெபித்து கொள்ளும்படி, அவர்களுடைய அடக்க வழிபாட்டில் பங்கு பெற்று குடும்பத்தின் மக்களை ஆறுதல் படுத்தும்படி திருச்சபை மக்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 48வது கீர்த்தனை, பொற்புமிகும் வானுலகும் என்று தொடங்கும் கீர்த்தனை, 48வது கீர்த்தனை
இந்த கீர்த்தனையை பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். பாடகர் குழுவினர் காணிக்கை சேகரிக்கின்ற திருப்பணியை நிறைவேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். 48வது கீர்த்தனை எழுந்து நின்று பாடி நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம்.
திருப்பணி கொடைக்காக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க ஆண்டவரே, எமது வாழ்வில் நீங்கள் வழங்கியுள்ள அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் எங்களை கொடுப்பதற்கும் அடையாளமாக படைத்துள்ள காணிக்கை நீர் ஏற்று வாழ்த்துவீராக. வானத்திலும் பூமியும் உம்முடையவர்களாம் உம்மை கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். 6வது பிறந்த நாளை காண்கின்ற அருமையான குழந்தை எரிக் நத்தானியலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறந்த நாளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஐசக் தங்கராஜ் இளங்கோவனுக்காக தூரதேசத்தில் இருக்கிற நம் பிள்ளைக்கு பலப்படுத்தும்படியாய் திருமதி கிறிஸ்டினா மேரி அவர்களுடைய பிறந்தநாள், ஜெபராஜ் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறந்த நாளை காண்கின்ற அருமையான திருமதி புனிதா அவர்களோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிறந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற கிரேஸ் ரோசலின் அவர்களுக்காக கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை புதிய ஆண்டை சந்திக்கின்ற போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பையும் கிருபையும் அன்பு பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கின்றீர். இவர்கள் செலுத்துகின்ற ஸ்தோத்திர பலிகளின் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவும், அதோடு கூட நல்ல சுகம்பலன் ஜீவனோடு புதிய ஆண்டில் பிரவேசித்து ஆண்டவருடைய மகிமையை காணவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ ஆளுகைக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் பிறந்த நாளை காண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்து சுகத்தோடு வந்திருக்கிற அருமையான திருமதி அமுதா அம்மா அவர்களோடு கூட இணைந்து அன்றைய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் கண்களிலே நல்ல வெளிச்சத்தை தந்து நல்ல வேதத்தை வாசிக்கவும் பார்ப்பதற்கும் தேவையான கிருபைகளை கண்களிலே நீர் ஒளியாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் செலுத்துகின்ற ஸ்தோத்திர பலிகளின் மூலமாய் இனி கண்களிலே தீமை ஏற்படாதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிப்போம். இந்த நிதி ஆண்டை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். பல்வேறு நிதி ஆதாரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வு எழுதி முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கரம் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுத தொடங்குவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்தபடியினாலே ஆண்டவரை நன்றியோடு கூட நினைவு கூறுவோம், ஸ்தோத்தரிப்போம். இன்னும் இந்த நாட்களிலே பிள்ளைகள் தேர்வு காலங்களுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற கிருபை ஒரு ஆண்டு முழுவதும் தங்களுடைய கல்வி பயணத்திலே கர்த்தருடைய கரம் கூட இந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வியாபாரத்திலே, தொழிலிலே நஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் இல்லாதபடி இந்த நிதி ஆண்டை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எம்மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பொற்பாதத்திலே வைப்போம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தந்து தேர்வு காலத்தை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிப்போம். இந்த வெயில் காலங்கள், கோடை காலத்தின் வெப்பத்தின் சூழ்நிலை, வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் பலவீனம், சுகவீனம் ஏற்படாதவாறு ஆண்டவருடைய பாதுகாப்பு நிழலாக நமக்கு இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிப்போம். புதிய நிதியாண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நம்முடைய திருச்சபை நிறுவனங்கள், நம்முடைய தொழில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். சுகவீனமாய், பலவீனமாய், சோர்வுகளோடு, களைப்புகளோடு இருக்கின்ற மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரம் எம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்தினதைப் போல வருகின்ற புதிய மாதத்திலே
ஏப்ரல் மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். குறிப்பாக மியான்மர் பகுதியிலே, தாய்லாந்து பகுதியிலே நிலநடுக்கத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களை நினைவு கூறுவோம். இந்த பாதிப்பு, பூமி அதிர்ச்சியின் மூலமாய் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு இழப்புகள், அவைகளை தாங்கிக் கொள்வதற்கும் அந்த இழப்புகளை தாண்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், அங்கே மீட்பு பணிகள் மாத்திரமல்ல, அந்த பேரிடர் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பதற்குரிய பலனை கிருபை தரும்படியாக இந்த பகுதி வாழ் மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இந்த தபசு நாட்களிலே நாம் மேற்கொண்டிருக்கிற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு உண்மையான சிலுவையின் பக்தி நெறியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மன்றாட்டை 400வது கீர்த்தனை உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உடி நாமம் என்ற பரமண்டல ஜெபத்தை பாடலாக பாடி நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உடி நாமம் உயர் பரிசுத்தமாய் தொழப்படுக. உமது ராஜ்யம் முறை வருக. உன்னிய உமது சித்தமே பரத்தில் முடியுமா போலே பூமியில் முடிவுற செய்யப்படுவதுமாக முழுதும் எங்களிலோகும் நின்னடியார் கர்நாடக உணவு நிரம்பவே அருளியறியற்றும் நிதி கேடினையான் ஒரு மதுபோ விமலனேயம் பவமணியா இன்னமும் எமை சோதனைக்குட்படாமல் இடதவி திடகமக்காவார் ராஜ்யம் வல்லமை மகிமை மற்றவையும் என்னும் உன்னுடைமையே. தாய் தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்துணராகிய ஆவியாரின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம் மங்கள பாடலாக நாம் அனைவரும் அமர்ந்த வண்ணமாக 380வது கீர்த்தனை மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா என்ற கீர்த்தனை அமர்ந்த வண்ணமாகவே பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம்.
மங்களக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா அனைத்து காத்தவா உலக அனைத்தும் படைத்தவா அனைத்து காத்தவா உலக அனைத்தும் படைத்தவா இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா இயேசு நாயகா எம் நேசநாயகா இயேசு நாயகா எம் நேசநாயகா மாசிலாத சுதனுமக்கு மங்களம் சதா மாசிலாத சுதனுமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா ஞானவாரியே திருவானவாரியே ஞானவாரியே திருவானவாரியே ஆனந்த சுதாவியுமக்கு மங்களம் சதா ஆனந்த சுதாவியுமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி தாவீதரசனோடு இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.